ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் சயின்ஸ் டாப்பர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 பப்ளிக் எக்ஸாமில் சோஷியல் சயின்ஸில் 94 மார்க் வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த 6 மார்க் எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ முதல்ல பாருங்கள், அவங்க ஃபஸ்ட்டு பண்ண மிஸ்டேக் என்னென்னா மேப்பில் பாருங்கள் எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்கிறாங்க. அவங்க பண்ண மிஸ்டேக் என்னென்னா டெக்கன் பிளாட்டியூ அவங்க மார்க்கே பண்ணலை. சரிங்களா? அவங்க மார்க் பண்ணலை அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியல. எதனால இந்த மிஸ்டேக் வந்திருக்கும் அப்படின்னா, இவங்க எழுதி முடிச்சுட்டு திரும்ப ரீசெக் பண்ணவே இல்லை. எப்பயுமே எனக்கு தெரிஞ்சு எல்லா டீச்சர்ஸும் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, நீங்க எழுதி முடிச்சுட்டு எல்லா கொஸ்டின் நம்பர் எல்லா ஆன்சரும் எழுதிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு எல்லா டீச்சர்ஸும் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக தான். பாருங்க, டெக்கன் பிளாட்டியூ கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேக்சிமம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிளேஸ், ஈஸியான பிளேஸ் டெக்கன் பிளாட்டியூ. அதை அவங்க எழுதாம விட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க திரும்ப செக் பண்ணல. சரிங்களா? இது மட்டும் இல்லை, வேற என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஹிஸ்ட்ரி மேப்ல பசிபிக் ஓஷன் வெரி வெரி ஈஸியான ஒரு பிளேஸ், அதை அவங்க மார்க் பண்ணவே இல்லை. எதனால மார்க் பண்ணல? அவங்க திரும்ப செக் பண்ணல. ஓகேவா? அடுத்து பாருங்க, டைம் லைன்ல பாருங்க, சௌரி சௌரா இன்சிடென்ட் வந்து 1920 அப்படின்னு தப்பா எழுதியிருக்கிறாங்க. 1922 தான் கரெக்டான ஆன்சர் இல்லையா? இதுவுமே ஒரு வாட்டி திரும்ப பார்த்துருந்தாங்கன்னா அவங்க இந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா அதை சரி பண்ணியிருக்கலாம். இந்த ஒரு மார்க்கும் போயிருக்காது. பாருங்க, ஸோ அந்த சிம்பிள் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்னால எவ்வளோ மார்க் கம்மியாகுதுன்னு பாருங்களேன். அடுத்து பாருங்க, 2 மார்க்ல ரொம்ப ஈஸியான ஒரு 2 மார்க், ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் நான் அலைன்டு மூவ்மெண்ட். இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஜவஹர்லால் நேரு, டிட்டோ, நாசர், சுகார்னோ, குவாமே நிக்ரூமா, இவங்க தான் ஆன்சர். ஓகே, ரொம்ப ஈஸியான ஆன்சர், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், 100% எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆன்சர் தான். அது ஏன் வந்து தப்பா எழுதியிருக்காங்க அப்படின்னா, இவங்க ஃபர்ஸ்ட் எழுதிட்டாங்க. சரிங்களா? திரும்ப ஒரே ஒரு வாட்டி செக் பண்ணியிருந்தனா கூட அவங்களுக்கு அந்த மிஸ்டேக் கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த ரீசெக் பண்ணாததுனால மட்டுமே இவங்களுக்கு 5 மார்க் லூஸ் ஆயிருக்கு. பாருங்க, எத்தனை மார்க்? 5 மார்க் ஜஸ்ட் ரீசெக் பண்ணாத காரணத்தினால மட்டும் லூஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சதா? அந்த ரீசெக் பண்றது எல்லாமே எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கொஸ்டினா செக் பண்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அந்த இதை பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இவங்க வந்து பண்ண ஒரு ஜென்யூனான ஒரு தப்பு என்ன அப்படின்னா, கம்பல்சரி 2 மார்க் ஓகே, அவங்களுக்கு சரியா தெரியல, பட் 1 மார்க் கம்மியாக இருக்கு. ஆனால் வேற மீதி இருக்கக்கூட 5 மார்க் பாருங்க எதனால லூஸ் ஆயிருக்குன்னா, அவங்களுடைய கேர்லெஸ்னஸ்னால, திரும்ப செக் பண்ணாததுனால மட்டுமே அவங்க 5 மார்க் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த பேப்பர்லாம் காமிக்கிறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் இந்த தப்பை திரும்ப பண்ணாதீங்க. சரியா? தயவு செஞ்சு எல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் சீக்கிரமா எழுதி முடிச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது ரீசெக் பண்ணுங்க. ரீசெக் பண்ணீங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் 1 ஆர் 2 மிஸ்டேக்ஸ் உங்கள் பேப்பரில் நீங்களே கண்டுபிடிக்க முடியும். அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணி மார்க்கு கம்மியாகாமல் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சரிங்களா? டெலகிராம் சேனலில் இந்த எல்லா பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் டைமில் அதை வந்து லெஷர் டைமில் இருந்து பார்க்கலாம். அதை பார்த்து இதே தப்பை திரும்ப வராமல் பார்த்துக்கும். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம் 2026 பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் வந்து சென்டம் மார்க் வாங்குவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.